கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த பிஸியான உலகத்தில் பல வேளைகளில் நம்ம யாரும் புரிந்து கொள்ளவில்லை, நமக்கு யாரும் நேரம் செலுத்தவில்லை என்ற தனிமை உணர்வுகள் ஏற்படலாம். உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போது எவ்வளோதான் பிஸியாக இருந்து யாருமே உங்களை கண்டுக்கலனாலும் கர்த்தர் உங்கள் மேலே தம்முடைய கண்களை பதிய வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் உண்மையாக இருக்கிறபடியினால், கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறபடியினால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே மகளே, திகையாதே மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, இயேசு உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடினால் கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை முழு மனசோடு விசுவாசிங்க. அதையே நீங்க அறிக்கையிடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இயேசு சுவாமி உங்க கையை பிடித்து உங்களை நடத்துகிறார் என்பதை நம்புங்க. கர்த்தரை நீங்கள் நம்புகிறபடியினால், கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால் உங்கள் வழிகள் பிசகுவதில்லை, நீங்கள் வழி தப்பி போவதில்லை. உங்கள் தனிமையை அவர் மாற்றுவார், உங்கள் மனதின் வியாகுலங்களை நீக்குவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்வதை பார்ப்பீங்க. ஆமென்.